அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய செல்வம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் மக்கள் மனதில் ஆழ்ந்து வீழ்ந்து படிந்திருக்கும் ஜாதியை அவர்களின் மனம் விட்டு நீக்குவதற்குரிய வழிமுறைகளைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜாதியை ரசித்து ருசித்து டெய்லி ஃபாலோ பண்ணுவோம் ஒரு மனநோயாளி. ஏன்னா முதல் ஜாதியை தவிர இரண்டாவது ஜாதியில் இருக்கிறவனோ, 200வது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜாதியில் இருப்பவனோ, இல்லை 2000வது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜாதியில் இருக்கவனோ, ஏன்னா மொத்தம் ஜாதி 6000 தமிழ்நாட்டில். அப்போ 2வது இடத்துல இருக்கிறவனே ஜாதியை ஒத்துக்கிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல் ஜாதிக்கு அவனை விட உயர்ந்த ஜாதிக்கு என்ன பண்ணுறான், அவனுடைய தந்தையும் தாயும் தரம் குறைந்தவர்கள் என்று ஒத்துக்கொண்டான் என்று பொருள். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்னா, அவனுக்கு பிறந்த குழந்தைகளும் உயர்ந்த ஜாதிக்கு உயர்ந்த ஜாதிக்காரனை விட தரம் குறைந்தது என்று ஒத்துக்கொள்கிறான் என்ற அர்த்தம். அடுத்து அவனுக்கு பிறக்கப் போகும் குழந்தையும் கூட, அடுத்த தலைமுறை கூட அந்த உயர்ந்த ஜாதிக்கு தரம் குறைந்தது என்று அவனை ஒத்துக்கொண்டான் என்று பொருள். அப்படி ஒத்துக்கொண்டு அடுத்த ஜாதியை வன்முறையால் சிதைக்க நினைப்பவன் மனநோயாளி. தன்னுடைய சந்ததியும் தரம் குறைந்ததாக நினைக்கிறான். தனக்கு கீழ் உள்ள ஜாதியும் அடக்கி ஒடுக்கி ஆள நினைக்கிறான். எள்ளி நகையாட நினைக்கிறான். கண்டிப்பாக அவன் ஒரு மனநோயாளியாக தான் இருப்பான். ஸோ ஜாதி என்று வந்தால், உயர்ந்த ஜாதி நம்பர் 1 இடத்தில் இருக்கும் ஜாதி மட்டும்தான் அதை ரசித்து ருசித்து ஃபாலோ பண்ணுவார்கள். ஏன்னா நம்ம கீழே இவ்வளோ ஜாதி இருக்குது, நம்ம தான் நம்பர் 1 என்பதில் அவங்க என்ன பெருமைப்படுவார்கள். அந்த ஜாதியும் அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் ஜாதியை 2ஆக பிரிக்கணும். ஒன்று நம்பர் 1 ஜாதி பிராமின், அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா ஜாதியும் நான் பிராமின் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொண்டு வரணும். அப்போ 2 ஜாதி தான் இருக்கும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், பிராமின் நான் பிராமின். வேறு எல்லா கேஸ்ட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நான் பிராமின் லிஸ்ட்டில் சப்காஸ்ட்டாக கொண்டு வந்துடணும். அப்போ என்ன ஆகும், ஜஸ்ட் 2 கேஸ்ட் தான் இருக்கும். எப்படி ஆண் பெண், கருப்பு வெள்ளை, ஏழை பணக்காரன் அப்படின்னு 2 வகை மட்டும் இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் ஜாதியிலும் 2 தான் இருக்கும். நாளடைவில் அந்த 2மே மறைந்து போகும். இவ்வாறு பிரிப்பதால் ரிசர்வேஷன், கோட்டா, ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் பாதிக்கப்படும் என்றால் இருக்காது. ஏனென்றால் சப்காஸ்ட், இப்போ SC/STயில் வரக்கூடிய இந்த கேஸ்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, ரிசர்வேஷன் இருக்குன்னா, நான் பிராமின் லிஸ்ட்டில் சப்காஸ்ட்டில் வர்ற அவங்களுக்கு நம்ம அப்படியே அந்த கோட்டா அந்த ரிசர்வேஷன் கொடுத்தாச்சுன்னா போதும், முடிஞ்சு. எக்ஸாம்பிள், சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு உதவித்தொகை அப்படின்னா, அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டிருக்கானா என்பதை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர, அவன் என்ன மதத்தில் இருந்தான், முஸ்லீம் மதத்திலேருந்து சுனாமியில் பாதிக்கப்பட்டானா, இல்லை சீக்கியர் அந்த மதத்திலேருந்து சுனாமியில் பாதிக்கப்பட்டானா, இல்லை ஹிந்துலேருந்து பாதிக்கப்பட்டானா, இல்லை முஸ்லீம் மதத்திலேருந்து பாதிக்கப்பட்டானா அப்படிங்கிறது பார்க்கவே கூடாது. சுனாமியில் பாதிக்கப்பட்டிருக்கானா அவனுக்குள்ள உதவித்தொகை அவனுக்கு போய் சேரணும். அதே தான் பல 1000 வருடங்களாக என்ன பண்ணாங்க, ஜாதியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு வருமானம் குறைந்த வருமானமே வர்ற மாதிரி சமுதாயத்தில் சில ஒதுக்கப்பட்ட கழிவு தொழில்களை மூடிவெட்டுதல், தெருக்களை சுத்தம் செய்தல், கட்டிட வேலைகள் செய்தல், மரம் வெட்டுதல், இந்த மாதிரி சொசைட்டியில் வேலைகளை செய்யக்கூடிய ஜாதிகள் இந்தந்த ஜாதிகள்னு பிரித்து அவங்களுடைய வருமானத்தை குறைந்த வருமானமாக வைத்து அவங்களை படிக்க விடாமல், எப்படி இந்த குறைந்த ஜாதியில் இருப்பவங்க படித்தாச்சுன்னா அவங்களுடைய காற்றுல ஈயத்தை காய்த்து ஊற்ற வேண்டும் என்று அதர்வனம் வேதத்தில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி படிப்பறிவு கிடைக்காம, பணம் கிடைக்காம அந்த மக்களை ஒரு மிருகங்களாக மெயின்டைன் பண்ணுறது. அப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்த அந்த ஜாதியின் அவங்கள தான் பட்டியல் இனத்தவர் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். இவங்க பேக்வேர்டு காஸ்ட்டும் வரும், மோஸ்ட் பேக்வேர்டு காஸ்ட்டும் வரும். பட் அவங்களுக்கு குறைந்த கோட்டா, ஏன்னா அவங்க சமுதாயத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய தொழில்களை செய்திருந்தார்கள். அதனால் அவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு வந்தாலும், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று வரும்போது இவங்களுக்கு அதிகமாக ஒடுக்கப்பட்டவர்கள். ஸோ இவங்களுக்கு இவங்க ஹிந்துலேருந்து SC/STயாக இருந்தாலும், முஸ்லீம்லேருந்து SC/STயாக இருந்தாலும், கிறிஸ்டியனில் SC/STயாக இருந்தாலும் இவங்க ஒடுக்கப்பட்ட ஜாதி. அப்போ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் அண்டு கோட்டா இதெல்லாம் என்ன செய்யணும், கரெக்டாக கவர்மெண்ட் கொடுக்கணும். இதுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள்
சுப்ரீம் கோர்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா மதச்சார்பற்ற நாடு, சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள நாடு. ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது. இப்படி இந்த விதவிதமான வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான் இந்தியா. ஸோ எந்த கலாச்சாரமும் எந்த ஒரு லாங்குவேஜும் பாதிக்கப்படாமல் அரசியல் சாசனம் எழுதப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது இத்தனை வருடங்களாக இந்திய அரசு. ஒவ்வொரு ரூலிங் பார்ட்டியும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, எக்ஸப்ட் பிஜேபி. இப்போ இருக்கிற பிஜேபி மட்டும்தான் பழைய உயர்வு தாழ்வுங்கிற சனாதனத்தை கொண்டு வர வேண்டும் என்று தலைகீழாக நிற்கிறார்கள். இதற்கு படித்த இளைஞர்கள் சனாதனம் என்றால் என்ன அப்படிங்கிறதை நன்றாக புரிந்து கொண்டு தக்க பதிலடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். சனாதனம் என்றால் பெண்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு செல்லக்கூடாது. நம்பர் 1. ஆண்கள் காலில் செருப்பணியக்கூடாது, தலையில் தலைப்பாகையை போடக்கூடாது, துண்டினை என்ன இடுப்பில் தான் கட்டணும், மேல் சட்டை போடக்கூடாது. ஆண்களும் சரி பெண்களும் சரி. பெண்கள் முளைக்கு வரி கட்ட வேண்டும். இது கேரளாவின் பழைய கேரளாங்கிற கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டும் நடந்தது. அது வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு சம்பவம். அதனால் அதை தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சனாதனம். அதனால் சனாதனத்தை எதிர்த்து இளைஞர்கள் கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும். ஜாதி அழிப்பதற்கு நம்பர் 1 பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிராமின் நான் பிராமின், மற்ற எல்லா காஸ்ட்டும் நான் பிராமினில் சப் காஸ்ட்டாக கொண்டு வந்துடணும். எந்த ரிலிஜன்னு பார்க்காம எந்தெந்த கேஸ்ட் வரைய என்னென்ன ரிசர்வேஷன் கோட்டாலாம் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துடணும், ஸ்காலர்ஷிப் எல்லாமே. இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2வது பாயிண்ட் என்ன? 2வது பாயிண்ட்டு, படிப்புக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் படித்தால் காதில் ஈயத்தை காய்த்து ஊற்ற வேண்டும் என்று அதர்வண வேதம் கூறுகிறது. ஆனால் படிப்பு அவர்களுக்கு ஏன்? அவர்கள் என்ன ஆடு மாடுகளா? அம்பேத்கர் தான் இந்தியாவிலே அதிகமாக படித்தவர், SC STயில் வரக்கூடியவர். இந்த நாட்டுக்கே அரசியலமைப்பு எழுதி கொடுத்தாரு. உலகத்திலே ஒரே ஒரு நாடு தான் இருக்குது, இந்து நாடு, அது இந்தியா தான். நேபாள் மற்ற அதெல்லாம் சின்ன மக்கள் தொகையில் ரொம்ப சின்ன நாடு, அங்கேயும் புத்த மதம் இருக்குது பெரிய லெவலில். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட தோட்டத்தில் உள்ள மல்லிகைப்பூ தான் மணக்கும், மாற்றான் தோட்டத்து மல்லிகைப்பூ மணக்காது அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏனென்றால் அதுதான் இந்த ஜாதிக்காரன் தான் படிப்பான், இந்த ஜாதிக்காரன் படிக்க மாட்டான், இந்த ஜாதிக்காரனுக்கு தான் வீரம் உண்டு, இந்த ஜாதிக்காரனுக்கு வீரம் இல்லை அப்படின்னா, வீரம் இருக்கிறவன் என்ன செஞ்சுருக்கணும்? ஒலிம்பிக்கில் 200-300 கோல்டு மெடலை கொண்டு வந்திருக்கணும். இந்தியாவுக்கு கொண்டு வர முடியல. பேச்சுவார்த்தை, அதாவது அறிவியலுக்கு ஒத்து வராத 4 பிரிவுகள், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முட்டாள்தனமாட்டு பிரிக்கப்பட்டது. வீரம் உள்ளவன் இந்த ஜாதி அப்படின்னா நீ ஒலிம்பிக்கில் மெடல் கொண்டு வந்திருக்கணும். அறிவில் சிறந்தவன் இந்த ஜாதி அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? உலகத்தில் உள்ள அவ்வளோ கண்டுபிடிப்புகளை நீ கண்டுபிடிச்சிருக்கணும். கரண்ட்டு நீ கண்டுபிடிச்சியா? ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சியா? ட்ரெயினு, 4 வீலர், 2 வீலர்ஸ், டெலஸ்கோப் கண்டுபிடிச்சியா? இப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகள் எண்ணற்றது, ஏராளம். வேதியியல், இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீ ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கியா? ஒரு சுக்கும் நீ கண்டுபிடிக்கல. அப்போ நீ எப்படி அறிவில் உயர்ந்த ஜாதி? இதை ஒரு 3% மக்கள் அவங்க ஜாதி முன்னிலையிலும் வசதி வாய்ப்புகளுடனும் இருப்பதற்காக அந்த ஜாதி 3% 100க்கு 3% இருக்கிற மக்கள் ரிக் யஜுர் சாமம் அதர்வணம்னு சொல்லிட்டு புக்கை எழுதி அவங்களுடைய ஜாதி வளமுடன் வாழ அப்பமே இந்த சமுதாயத்தில் இந்த கட்டமைப்புகளை உருவாக்கிவிட்டு சென்றுள்ளார்கள். இதை இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுகிறார்கள். இது அனைத்திற்கும் ஆப்பு வைத்தது அரசியலமைப்பு சட்டம். ஏனென்றால் அதுதான் சொல்லியது எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் படிப்பறிவு கொடுத்தது, எல்லோருக்கும் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் கொடுத்தது. ஆகையால் இப்போ அனைத்து ஜாதிகளும் படிப்பறிவு உள்ளவர்கள் இருக்கிறார்கள், பணம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டைமில் தான் யார் வராங்க? நம்ம பிஜேபி வர்றாங்க, சனாதனத்தை திரும்ப கொண்டு வரணும்னு தலைகீழாக நிற்கிறாங்க. புரிந்து கொள்ளல், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது என்னது? ஜாதியை ஒழிப்பதற்கு உரிய 2வது வழி. தனக்கு அடித்தால் வலிக்கும்,
அதே மாதிரி தான் அடுத்தவனை அடித்தாலும் அவனுக்கு வலிக்கும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிடணும். அப்படி புரிஞ்சிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா புரிய வைக்கப்படுவார்கள். அதை தான் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஓர் நொடிக்குள் ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ ஜாதிகளை ஒழிப்பதற்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று 2 கேஸ்டாக பிரிக்கணும், பிராமின் நான் பிராமின், அவ்வளவுதான். அடுத்த 2வது பாயிண்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். அடுத்தவங்களும் நம்மளை போகிற மனுஷங்க தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இதுதான் 2 வழிகள் ஜாதியை ஒழிப்பதற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிட்டேன், ஜாதிகள் உண்டு. நாய்கள்லேயும் ஆடு மாடுகள்லேயும் உண்டு. நாய்களில் ஜெர்மன் ஷெப்பர்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காங்க, தெருநாயை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காங்க. 2 உருவத்தில் மாற்றம் இருக்கிறது. அதனால் அதை அப்படி சொல்கிறோம், ஜாதி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் மனிதர்களில் ஜாதி கிடையாது. தேங்க்யூ.